என் இனிய அன்பு உள்ளங்களே, உங்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கம். பொய் காதல் இதில் மெய் தீண்டல் தகுமோ நாவல் பகுதி 13. வாங்க தொடர்ந்து கதையை கேட்கலாம். காலை சரியாக 3:15 ஆன போது கதவு தட்டப்பட்டது. தோரிகை எழுந்து வந்து கதவை திறந்தாள். வழக்கம் போல் சிற்பியின் அப்பாவும் 2 வேலையாட்களும் வந்திருக்கிறார்கள். அப்பாவை கண்டதும் குட் மார்னிங் பா என்றான் சிற்பி. அவன் பேசியதை கேட்டு அவன் அப்பாவுக்கு மகிழ்ச்சி தாழவில்லை. சிற்பி, நீ பேசுறியா? உன்னால பேச முடியுதா என்று கேட்டவர் ஓடி வந்து அவனை கட்டி கொண்டார். பேச மட்டும் இல்லப்பா, என்னால கொஞ்சம் கொஞ்சமா நடக்கவும் முடியுது. அப்படியா? ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. இவங்க 2 பேரும் தேவையில்லப்பா, இவங்களை அனுப்பிடுங்க. நீங்க மட்டும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணா போதும். நான் உங்க தோலை பிடிச்சிட்டு நடந்துடுவேன். வேலையாட்களை பார்த்தார் அப்பா. இருவரும் அறையிலிருந்து வெளியே சென்றனர். தோரிகைக்கு புரியவில்லை. அவன் குணமான விஷயத்தை ஒருவரிடமும் சொல்ல வேண்டாம் என்று கூறிவிட்டு இப்போது அவன் அப்பாவிடம் ஏன் கூறினான்? ஓ, முழுசா குணமானதா சொல்லக்கூடாது, அததான் சொன்னார் போல என்று தனக்குள் கூறிக்கொண்டாள். சரி வா, இன்னைக்கு வைத்தியர்கிட்ட இந்த விஷயத்த சொல்லணும். சிற்பி மெதுவாக அவன் அப்பாவின் தோளை பிடித்து எழுந்து கொண்டான். அப்பாவின் உதவியோடு குளியலறைக்கு சென்றவன் தானாக குளித்து தானாகவே தயாரானான். வைத்தியரின் இருப்பிடத்திற்கு வந்த சிற்பி அவன் அப்பாவின் தோளை பிடித்துக் கொண்டு நடந்து வருவதை கண்ட வைத்தியருக்கும் மகிழ்ச்சி தாழவில்லை. அவனை பரிசோதித்த பிறகு தூரிகையை அழைத்தார். தூரிகை, சிற்பி இவ்வளவு சீக்கிரம் இப்படி குணமாவார்னு சொல்லி நான் கனவுலையும் நினைக்கல. உண்மை சொல்லணும்னா சிற்பி குணமானதுக்கு என்னுடைய வைத்தியம் மட்டும் இல்ல, உன்னுடைய வைத்தியமும் தான் காரணம். நீ அன்னைக்கு என்கிட்ட கேட்டிய ஒரு கேள்வி, அது எனக்கு இப்பவும் நினைவிருக்கு. ஒருத்தரை நாம அன்பா பாத்துக்கிட்டா அவங்க கண்டிப்பா குணமாவாங்க. ஆனா அதுவே அவங்க கோபத்தை தூண்டிவிட்டா இவங்க உதவி இல்லாம நம்மால ஏன் வாழ முடியாதா அப்படின்ற எண்ணம் அவங்க மனசுல உருவாகும். அந்த கோபம் அவங்க சீக்கிரமா குணமாக்காதான்னு கேட்ட பாரு. வைத்தியர் தூரிகையிடம் பேசும்போதுதான் அன்று பாட்டி இவள் வைத்தியரிடம் கூறிய ஏதோ ஒன்றை பற்றி கூற வரும்போது இவள் தடுத்தது அவன் நினைவுக்கு வந்தது. ஓ, இததான் வைத்தியர்கிட்ட நீ கேட்டியா? தனக்குள் கூறிக்கொண்டான் சிற்பி. நீ அப்படி ஒரு கேள்வி கேட்கும் போதுதான் நானும் யோசிச்சேன், நீ கேட்டது சரிதானேன்னு தோணிச்சு. அதுக்கப்புறமா தான் உடம்பு முடியாத ஒருத்தர் மேல நாம அன்பை காட்டினா அந்த அன்பை காட்டுற உங்க தயவிலேயே வாழ்ந்துட தோணும். அதுவே நாம அவங்களுக்கு கோபத்தை தூண்டினா ஒரு சக்தி அவங்க உடம்புக்குள்ள உருவாகி அந்த சக்தி தனியா நிக்க தூண்டும். அவங்களும் சீக்கிரமா குணமாயிடுவாங்கன்னு நான் உனக்கு பதில் சொன்னேன். அன்னைக்கு நான் முடிவு பண்ணேன், சிற்பி குணமாக 6 மாசம் 1 வருஷம் தேவையில்லை, 1 மாசம் போதும்னு. ஆனா இவ்வளவு சீக்கிரம் இப்படி ஒரு அதிசயம் இத நான் எதிர்பார்க்கல. நீ சிற்பி கிட்ட அன்பை மட்டும் இல்ல, அவன் கோபத்தை தூண்டுற மாதிரியான வார்த்தைகளையும் சொல்லி இருக்கேன்னு எனக்கு புரியுது. இந்த அளவு இது வேலை செய்யும்னு நான் எதிர்பார்க்கல. இனி காலையில நாங்க தைலம் போட்டு விட்டதுக்கு பிறகு மதியம் ஒருவேளை மட்டும் நீ தைலம் போட்டு விட்டா போதும், மருந்துகளையும் மாத்தி கொடுக்கிறேன் என்றவர் அவனுக்கு வழக்கமாக கொடுக்கும் சிகிச்சையையும் கொடுத்தார். அதன் பிறகு அப்பாவை அவர் அழைக்க புன்னகையோடு வைத்தியரின் முன்னால் வந்து அமர்ந்த அப்பா, என்னால நம்பவே முடியல, சிற்பி குணமாக 6 மாசம் இல்ல 1 வருஷம் ஆகும்னு சொன்னீங்க. ஆனா இந்த கொஞ்ச நாள்லயே அவன் குணமாகி இருக்கிறது எனக்கு அதிசயமா இருக்கு. ஐயா, சிற்பி குணமான உடனே அவனுடைய கல்யாணத்தை நாங்க நடத்திடலாம்ல. அதுக்கு என்னுடைய அனுமதி தேவையில்லை, சிற்பியுடைய அனுமதியும் தூரிகையுடைய அனுமதியும் தான் வேணும். தூரிகைக்கு எந்த எதிர்ப்பும் இருக்காதுன்னு தெரியும். சிற்பி கிட்ட பேசிட்டு ஒரு முடிவு எடுங்க வைத்தியர் கூற, அவனுக்கு என்ன, அஞ்சலிக்காக அவன் காத்துட்டுல இருக்கான் என்றார் அப்பா. வைத்தியர் பதில் ஒன்றும் சொல்லவில்லை. சிறிது நேரத்தில் வீடு திரும்பிய அப்பா, சிற்பி, தூரிகை மூவரும் வாசலில் பொறுமை இழந்து அவர்களுக்காக காத்திருக்கும் அம்மாவையும் தாத்தா பாட்டியையும் கண்டனர். அவர்கள் காலை எழுந்ததும் வேலையாட்கள் சிற்பி பேசுகிறான் நடக்கிறான் என்று கூறியிருக்கிறார்கள். அதனால்தான் அவர்கள் வரவுக்காக இப்படி ஆவலாய் காத்திருக்கிறார்கள். நேற்று மாலை 6 மணிக்கு வீட்டிற்கு சென்ற வைஷ்ணவியும் அப்போதுதான் வந்து சேர்ந்தாள். சிற்பி காரின் கதவை திறந்து கொண்டு வெளியே இறங்க மறு கதவை திறந்து கொண்டு இறங்கிய சிற்பியின் அப்பா ஓடி வந்து அவனை தாங்கிக் கொண்டார். அப்பா தோளில் கை போட்டு மெல்ல நடந்து அம்மா, தாத்தா, பாட்டியின் அருகில் வந்த சிற்பியை மூவரும் வாரி அணைத்துக் கொண்டனர். அக்காவுக்கு இப்பதான் போன் பண்ணி விஷயத்த சொன்னேன், அவளும் கணவரும் வந்துட்டு இருக்காங்க, உற்சாகத்தோடும் மகிழ்ச்சியோடும் அம்மா கூறினார். சில மணி நேரத்தில் வீட்டில் உறவினர்கள் அனைவரும் வந்து குவிந்து விட்டனர். ஹரி கல்பனாவோடு வந்திருந்தாலும் சிற்பியை அவன் ஏறிட்டு கூட பார்க்கவில்லை. தலை குனிந்தபடியேதான் திரும்பி செல்லும் வரை அமர்ந்திருந்தான். மாலை விடை பெறும் முன்
என்ன மைதிலி, இனி இவளுடைய தேவை இங்க இருக்கா? சிற்பியின் பெரியம்மா கேட்டார். இருக்குக்கா, வைத்தியம் இன்னும் முடியல. சிற்பி முழுசா குணமாகவும் இல்ல. அதனால என்ன, அஞ்சலிய சிற்பிக்கு கட்டி வச்சிடுங்க. இனி அஞ்சலி பாத்துக்கிட்டும். இப்ப சிற்பி படுக்கையில விழுந்து கிடக்கலையே. அது என்னவோ உண்மைதான். ஆனா முதல்ல அஞ்சலி கிட்ட பேசணும். சிற்பி நடக்கிறான் பேசுறான்னு எல்லாம் அஞ்சலிக்கு போன் பண்ணி சொன்னேன். அப்படியா அப்படின்னு சொல்லி கேட்டவ, அப்படியே சிற்பி அத முதல்ல எனக்கு போன் பண்ணி சொல்லலன்னு கேக்குறா. அவளுக்கு சிற்பி மேல கோபம் வந்துடுச்சுன்னு நினைக்கிறேன். வேற எதுவும் பேசாம போனை கட் பண்ணிட்டா. அம்மா சிற்பியை பார்த்தார். சிற்பி, நீ அஞ்சலிக்கு போன் பண்ணி இந்தியா வர சொல்லு. வேண்டாமா, அவ ரொம்ப பிஸியா இருப்பா. அவளுக்கு எப்ப நேரம் கிடைக்குதோ அப்ப வரட்டும். நாம அவளை தொல்லை பண்ண வேண்டாம். என்ன சிற்பி, நீயும் அவள மாதிரியே இருக்க. எனக்கு என்னவோ உங்க 2 பேருக்கும் இடையில நீயா நானும் ஒரு போட்டி புகுந்துடுச்சுன்னு தோணுது. அது போட்டி இல்ல, ஈகோ. அது உனக்கு புரியுதா? அம்மா, எனக்கு அப்படியெல்லாம் எதுவும் இல்ல. இப்பவும் இன்னொருத்தர் உதவியில தான் நான் எழுந்தே நிக்கணும். அப்படி பார்த்தா ஈகோ அஞ்சலிக்கு தான், எனக்கு இல்ல. அவளுக்கு டைம் கிடைக்கும் போது என்ன பார்க்க வரட்டுமா, போதும். இருவருக்கும் இடையில் ஏதோ சிறு மனக்கசப்பு என்று அவனது வீட்டாருக்கு தோன்றியது. மைதிலி, சிற்பி அஞ்சலி மேல கோபப்படுறான்னா அதுல எந்த தப்பும் இல்ல. காதலினா கஷ்டத்திலையும் பங்கெடுத்துக்கணும். அதை விட்டுட்டு ஒரு கஷ்டம் வந்ததும் இப்படி விட்டுட்டு ஓடக்கூடாது. நான் சிற்பி பக்கம்தான். மாமா அவனுக்கு பரிந்து பேசினார். அவருக்கோ தன் மகளை சிற்பிக்கு மனம் முடித்து வைக்க வேண்டும் என்று நீண்ட நாள் ஆசை. அதற்கு இப்போது தடையாகவும் இடையூறாகவும் இருப்பது அஞ்சலி அல்லவா? அஞ்சலி தனக்கு வேண்டாம் என்று சிற்பி கூற வேண்டும். அதுதான் அவரது ஆசையாக இருந்தது. அதற்காக தான் அவர் இப்படி பேசிக் கொண்டிருக்கிறார். அண்ணா, சிற்பி அஞ்சலி மேல ஏதோ கோபமா இருக்கான். எரியிற தீயில நீங்க ஏன் தேவையில்லாம எண்ணெய ஊத்துறீங்க? அம்மா கடிந்து கொள்ள, நான் சிற்பியுடைய நல்லதுக்கு தான் பேசிட்டு இருக்கேன். அது உனக்கு பிடிக்கலன்னா நான் பேசல. மாமா அமைதியாகிவிட்டார். சிறிது நேரத்திலேயே உறவினர்கள் அனைவரும் விடை பெற்றுக் கொள்ள இரவு வரை அனைவரும் ஹாலிலேயே அமர்ந்து பேசிக் கொண்டிருந்தனர். இரவு உணவையும் அனைவரும் ஒன்றாக அமர்ந்து உண்டு எழ, தூரிகை, இப்பதான் சிற்பி தனியா எழுந்து நடக்க ஆரம்பிச்சுட்டான்ல, நீ நைட்டு அவன் ரூம்ல படுக்க வேண்டாம். தைலம் போட்டு விடுற நேரம், மருந்து குடுக்கிற நேரம் மட்டும் அவனுடைய ரூமுக்கு போனா போதும். சிற்பியின் அம்மா கூற, இல்லம்மா, தூரிகை ஏன் கூட என் ரூம்ல தான் இருப்பா. அவளுக்கு நீ இனிமே தனியா ஒரு ரூம் தேவையில்லை. சிற்பி கூறியதை கேட்டு அனைவருக்கும் வியப்பு. ஆனால் தாத்தா பாட்டிக்கு மட்டும் மகிழ்ச்சி. சிற்பி, நீ அஞ்சலி மேல இருக்கிற கோபத்துல அவளை கடுப்பேத்த பேசிட்டு இருக்கேன்னு புரியுது. எதுக்கு தேவையில்லாம அவ மனசுல ஒரு சந்தேகத்தை விதைக்கிற மாதிரி நீ இப்படி பேசிட்டு இருக்க? அம்மா, அவ என்ன தேடி வந்தா நான் அவளை கண்டிப்பா ஒரு நாளும் வேண்டான்னு சொல்ல மாட்டேன். ஆனா அவ என்ன தேடி வரணும், அவ்வளவுதான். தூரிகையை பார்த்தான் சிற்பி. தூரிகை, உன்னுடைய ட்ரெஸ் எல்லாம் எடுத்து நம்ம ரூம்ல வைக்க சொன்னேனே, வச்சியா என்று கேட்டான். இல்ல, முதல்ல போய் ட்ரெஸ் எல்லாம் எடுத்து நம்ம ரூம்ல கொண்டு போய் வை, அவன் கோபமாக கூற, சரி என்றவள் மாடிக்கு சென்றாள். சிறிது நேரத்தில் சிற்பியும் அப்பா உதவியோடு மாடிக்கு சென்றான். தூரிகையை போன் செய்து அழைத்த சிற்பியின் அம்மா, இங்க பாருடி, அஞ்சலி அவனை பார்க்க வரலன்ற கோபத்துலதான் உன்கிட்ட இப்படி நடந்துக்கிறான். இத பாத்துட்டு சிற்பி உன்னை மனைவியா ஏத்துக்கிட்டான்னு தப்பா எல்லாம் நினைச்சிடாத. ஒருவேளை உன் கழுத்துல தாலி கட்டுனதால மனைவின்ற உரிமையை கூட அவன் எடுத்துக்கலாம். ஆனா அது நிரந்தரம் இல்ல. எப்போ அஞ்சலி அவனை தேடி வராளோ அப்போ அவன் உன்னை அனுப்பிடுவான். புரியுதா? புரியுது மேம். அப்புறம் உன்னுடைய அழகை எல்லாம் காட்டி அவனை மயக்க பாக்காத. அவனை வளைச்சு போட முயற்சி பண்ணாத. அவள் பாதங்களை பார்த்தவர், கல்யாணத்தன்னைக்கு போட்ட வெள்ளி கொலுச நான் இல்லாத நேரத்துல எடுத்து போட்டுட்டு ஜல் ஜல்லுன்னு வீட்டுக்குள்ள நடக்க கூடாது. அதை இனிமே நீ உன்னுடைய வீட்டுக்கு போனதுக்கு அப்புறமா போட்டுக்கிட்டா போதும். அத கல்யாணத்தன்னைக்கு கழட்டி வச்சுட்டேனே மேம். நான் சொல்லிதானே கழட்டி வச்ச, நீயா வைக்கல? சரி போ. சிற்பி கிட்ட நெருக்கம் காட்டாத, தள்ளியே இரு. தைலம் போட்டு விடும் போது முன்னாடி ஒட்டிக்கிட்டு நின்னு போடுவியே, அதே மாதிரி நிக்காத. புரியுதா? சரி மேம் என்றவள் மாடிக்கு வந்தாள். அறைக்குள் வந்தவள் சிற்பியை படுக்கையில் காணாது எங்கே என்று தேடினாள். அவன் குளியல் அறையிலிருந்து தலையை துவட்டியபடியே வெளியே வருகிறான். அவள் தயங்கி நிற்க அவள் அருகில் வந்தவன், உனக்கு என் மேல ரொம்ப காதல் போல என்றான். இல்லை என்று தலையசைத்தாள். இல்லையா? இல்ல, உன்னை அப்பா அம்மா எனக்கு மனைவியா தேர்வு பண்ண ஒரு காரணம் இருக்கு. பிளாக் போர்ட்ல எழுதியிருந்த கேள்விக்கு நீ எழுதின பதில், அது உனக்கு நினைவிருக்கா? ஆம் என்று தலையசைத்தாள். அப்படின்னா நீ என்ன காதலிக்கிறன்னு தான் அர்த்தம்? ஆமா, இந்த வீட்டை விட்டு நான் வெளியே போற வரைக்கும்
வாங்கின காசுக்காக உங்களை நேசிப்பேன். அதாவது பொய்யான ஒரு காதல். ஆமா. சிரித்தவன் அவளை இழுத்து அணைத்தான். பொய் காதல்? இதுல எப்படி உன்னை தொட அனுமதிக்கிற? கை நீட்டி காசு வாங்கி இருக்கேனே. அப்படியா? அப்படி பார்த்தா ஹரி கூட தான் 3 கோடியை கொண்டு வந்து கொடுத்தான். நீங்க தானே என் கழுத்துல தாலி கட்டுனீங்க, அவன் இல்லையே. அப்படின்னா இந்த தாலியை நீ மதிக்கிற, என்ன புருஷனா நினைக்கிற? அவள் பதில் சொல்லவில்லை. உன்கிட்டதான் கேட்டேன். கேட்ட கேள்விக்கு பதில் இல்ல. நான் நடிக்கிறேன், உங்க மனைவியா. நல்லா பேசுற. அஞ்சலி நாளைக்கே உங்களை தேடி வரலாம். என்னுடைய நடிப்புக்கு அது வரைக்கும் தான் ஆயுசு. எஸ், அது உண்மைதான். அது வரைக்கும் தான் நீ என் பொண்டாட்டியா இந்த வீட்டுல இருக்க முடியும் என்று கூறியவன் அவளை தூக்கி கொண்டு வந்து படுக்கையில் கிடத்தினான். அவள் பாதத்தில் அவன் விழிகள் சிக்கி நின்றது. தங்க கொலுசுகள் இப்போது அவள் பாதத்தை அலங்கரிக்கின்றன. கல்யாணத்தன்னைக்கு நீ காலில் வெள்ளி கொலுசு போட்டிருந்தியே, அதேங்க காணோம்? கழட்டி வச்சுட்டேன். ஏன்? சும்மாதான். அதுதான் ஏன்னு கேட்டேன். நான் பரதம் ஆடும்போது மட்டும் அத போடலான்னு நினைச்சேன். அதுதான் ஏன்? அதோட சத்தம் ரொம்ப அதிகமா இருக்கு. மத்தவங்களுக்கு அது ஒரு தொல்லையா இருக்கும். அவள் எழ முயல குனிந்து அவள் பாதத்தை பிடித்தவன் அவள் காலில் அணிந்திருந்த தங்க கொலுசை மெல்ல வருடினான். உன்னுடைய காலுக்கு இந்த கொலுசு ரொம்ப அழகா இருக்கு. இதுவே இருக்கட்டும். பரதம் ஆடும்போது நீ அதை போட்டா போதும் என்றவள் காலை இழுத்து கொள்ள விடாமல் பிடித்து கொண்டவன் கொலுசை விட்டுவிட்டு அவள் காலை மெல்ல வருடினான். மேல் நோக்கி உயரும் அவன் கைக்கு தடை போட்டவள், அஞ்சலிய காதலிக்கிறீங்க, அப்புறம் எப்படி என்னத்தோட உங்களால முடியுது என்று கேட்டாள். அஞ்சலி எனக்கு காதலி, ஆனா நீ எனக்கு மனைவி. ஆனாலும் எப்படி அஞ்சலிக்கு துரோகம் செய்ய உங்களால முடியுது? நாளைக்கே அஞ்சலி உங்களை தேடி வந்தா நீங்க அஞ்சலியை தானே கல்யாணம் பண்ணிப்பீங்க. காசை வாங்கிக்கிட்ட நீ அதை பத்தி பேசுறது நியாயமா? அவள் அதற்கு மேல் ஒன்றும் பேசவில்லை. இன்று அவன் இளமை பசிக்கு விருந்தாகும் போது தூரிகையின் இதயம் வலித்தது. அஞ்சலி சிற்பியை தேடி வந்தால் அவளை ஏற்றுக்கொள்வதாக என்று பகிரங்கமாக அவன் அம்மாவிடம் கூறினான். அப்படி இருக்க தன்னிடம் அத்துமீற இவனால் எப்படி முடிகிறது? அவள் உணர்ச்சிகள் அற்றவளாக படுத்திருந்தாள். அவள் எண்ண ஓட்டத்தை புரிந்து கொண்ட சிற்பி அவளை வாரி அணைத்தான். காசுக்காக நடிக்கிறதா நீ சொன்ன? அப்படி இருந்தும் அந்த பொய்க்காதலுக்குள்ளேயும் ஒரு உண்மை இருக்கும் போது எனக்குள்ளேயும் அது இருக்காதா என்று கேட்டபடியே குனிந்து அவள் இதழ்களில் ஆசையாய் முத்தமிட்டான். அவன் கரம் அவள் உடலை ஒரு வீணை போன்று மீட்டி அவள் உணர்ச்சிகளை தூண்டியது. அவன் தன்னிடம் காட்டும் இந்த காதலும் பாசமும் உண்மையானது என்று அவளுக்கு புரிய அவள் கரம் அவனை அள்ளி பிடித்து கொண்டது. பகுதி 13 நிறைவடைந்தது. பகுதி 14 உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.